கடவுள் எதை வேண்டாம் சொன்னாரோ செய்வதுதான் பாவம். வேண்டாம் செய்யாதே அப்படின்னு செய்யக்கூடாது, அதான் பாவம். இரண்டாவது கவனிக்க வேண்டும், அவர் அடிமை ரூபம் எடுத்தார். பிலிப்பர் 2:7 சொல்கிறது, அவர் அடிமை ரூபம் எடுத்தார். ஏனையா தேவனோடு இந்த மனுஷனை தேவ திட்டத்தை கலைத்த பொல்லாத ஆவி, ஆதிலே பாவம் செய்து விழுந்து போன தூதர்கள் தன்னுடைய சாயலாக வைத்திருந்த மனிதனை வஞ்சித்து ஏமாற்றி விட்டார்கள். அந்த தந்திரமான வார்த்தை கேட்டு விழுந்து போன ஆதாம் ஏவாள் நிமித்தம் மனுக்குலம் விழுந்து போன மனுக்குலத்தை மீட்பதற்கு தான் இரட்சகராக இயேசு உலகத்தில் வந்து